ஓம் குருப்யோ நம நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்தரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத். என்னோட ஆத்மன் மகா காளி வணக்கம். ஓம் காளிகாசாய வித்மிகி மசான வாசின்ன தீமிகி தன்னோ அகோர பிரச்சோதியாத். என்னோட உபாசன மகாவாரிங்க. ஓம் மகிஷத் பஜாய வித்மிகி சண்டகஸ்தாய தீமிகி தன்னோ வாராகி பிரச்சோதியாத். வணக்கம். அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இந்த பதிவில் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படி சொல்லுவாங்க. அது எதுக்கு சொன்னாங்க? அந்த காலத்திலே ஒரு ஆண்மகன்னா வருமானம் ஈட்டக்கூடிய அம்சமாக வேலைக்கு வந்து இப்போ உள்ள காலத்தில் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. பெண்கள் வேலைக்கு மட்டும் இல்லை, வியாபாரம் தொழில் எல்லாமே பெண்கள் ஈக்குவல் சமமாக வந்துட்டாங்க. அப்போது அந்த காலத்தில் சொன்னதை தான் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம். அது விஷயமாக பார்த்து வரோம். அதனால் இப்போ நான் சொல்லக்கூடியது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பொதுவாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. வருமானம் வரக்கூடிய விஷயங்கள். ஒன்று உத்தியோகம், அடுத்ததாக ஒரு தொழில். அந்த காலத்தில் குலத்தொழில் தான் பண்ணுவாங்க. அப்பா என்ன தொழில், தாத்தா என்ன பண்ணியிருப்பாரோ அதை அப்பா பண்ணியிருப்பார். அப்பாவுக்கு அடுத்து பையன் பண்ணுவார். இப்படி தான் குலத்தொழில் தான் வந்துட்டு. இப்போ வந்து நிறைய தொழில்கள் வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு. ஒரு தொழிலேருந்து கிளை தொழில் வருது. அது மாதிரிலாம் நிறைய வருது. வியாபாரம் எடுத்துட்டாக்கும் நிறைய வியாபாரங்கள் வருது. பல்கி பெருகி விட்டு நிறைய வியாபாரம். பிஸ்னஸ்னாலே பெருசாகிடுச்சு. அப்போல்லாம் பிஸ்னஸ்னால் இந்த பிஸ்னஸ்னால் இதுதான் அப்படி தான் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. ஒரு கார் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து நிறைய லிங்க் உள்ள தொழில்கள், ஒரு பொருட்கள் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதுக்கு உண்டான லிங்க் உள்ள தொழில்கள், வியாபாரம் எல்லாமே நடக்குது. ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறது, இப்படி தான் வருது. அப்போது இதெல்லாமே இந்த விஷயங்களில் நம்ம தங்கு தடையின்றி உத்தியோகத்தில் எல்லாம் முன்னேற்றம் அடையிறதுக்கும், ப்ரொமோஷன் ஆகிறதுக்கும், நல்ல வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் என்ன பண்ணணும்? அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு கடை வச்சோம்னா இன்னொரு கடை வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? தொழிலில் நடிச்சுனா பெரிய கம்பெனி நிறுவனமாக சொல்லப்படுது. அந்த தொழிலில் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், நல்ல லாபகரமாக பண்ணலாம், அந்த அடுக்கு நிறைய இடத்துல தொழில் விஸ்தரிப்பு எப்படி செய்யலாம், இப்படிலாம் நிறைய பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசையாக தானே இருக்கும். அப்போது நம்ம எப்படி அது பண்ணலாம் அப்படின்றதான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். அதில் எப்படி பாதிக்கப்பட்டவங்க மீண்டு வரலாம், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி செய்தால் வளர்ச்சி அடையும், அதுக்கு தான். முதல்ல ஆரம்பத்தில் உத்தியோகம் எடுத்துப்போம். உத்தியோகனாலே கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்குது. இந்த காலத்தில் படித்து முடிச்சிடுறோம், ஆனால் வேலை கிடைக்கிறது கஷ்டம். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போது நீங்கள் முன்னதில் என்ன பண்ணணும்னா, உத்தியோகத்தை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன உத்தியோகம் அமையும் அப்படின்றது ஜோதிடத்தை சொல்லலாம். ஜோதிடம் உண்மை, அது வந்து 100% உண்மை. அதை நம்ம பார்க்கக்கூடிய ஆள்கிட்ட போய் கரெக்டாக பார்க்கணும். அப்போ தான் அனுபவம் இல்லாதவங்ககிட்டையும் அரைக்குறையாக கற்றுக்கிட்டு போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் கிடைக்காது. அதனால் கிட்டத்தட்ட நான் 50 வருட காலமாக இந்த ஜோதிடத்தில் இருந்து வருகிறேன். இந்த வருடத்தோடு என்னுடைய 50 வருடம் ஜோதிடம் ஆன்மீகம் எல்லாத்துலேயும் 50 வருடம் அனுபவம் பெற்றிருக்கிறேன். அதனால தான் சொல்ல முடியலைன்னா முடியாது. அப்போ பார்க்கும் பொழுது அந்த ஜோதிடத்தில் போய் பார்க்கலாம். அந்த என்ன உத்தியோகம் பண்ணலாம், எந்த உத்தியோகத்துக்கு போகலாம், எந்த துறையில் போகலாம் அப்படின்றலாம். அப்போது அது துறை சார்ந்த இடத்துக்கு நம்ம அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் போடணும். அப்போ தான் கிடைக்கும். சில பேர் நம்ம அது தெரியாமையே நம்ம படித்த படிப்பு ஒன்று இருக்கும், நம்ம போகிற வேலை ஒன்று இருக்கும். யாராவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, இந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடு, இந்த ஆஃபீஸ்க்கு போடு, அதுக்கு போடுங்க. நம்ம போட்டுனே இருப்போம். அப்போ தள்ளி போயினே இருப்போம். அப்போது அறிந்து நம்ம செய்யும்போது கண்டிப்பாக கிளிக் ஆகும். அப்போது அது அப்ளிகேஷன் போட்டும் கிடைக்கல, வேலை விஷயம் கிடைக்கல, வரலன்னா அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் எப்பயுமே எங்கே பார்த்தீங்கன்னாலுமே விநாயகர் கோயில் எப்படி அதிகமாக இருக்கோ அது மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் அதிகமாக இருக்கும். எப்பவுமே நம்ம இந்துக்கு மதத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, முதல்ல ஆரம்பத்தில் விநாயகர் வழிபடணும், முடிவில் ஆஞ்சநேயர் வழிபடணும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கனாக்கா, பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடியும் அப்படின்ற பழமொழி சொல்லியிருக்காங்க. பழமொழிலாம் இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பிள்ளையார் பிடிக்கனா பிள்ளையாரை ஆரம்பத்தில் கும்பிடணும், குரங்காய் முடியும், குரங்குனா ஆஞ்சநேயோட வருவோம், அது கடைசியில் அந்த தெய்வத்தை வழிபடணும். இப்போ அந்த ஐப்ப பூஜைலாம் சீசன் இப்போ நடக்கும், நிறைய பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ ஐப்ப பூஜைலாம் ஃபஸ்ட்டு விநாயகர் பாட்டு தான் பாடுவாங்க, கடைசியாக ஆஞ்சநேயர் பாட்டு பாடி மங்களம் சொல்லி முடிப்பாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அப்போது அந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இருக்கும். விநாயகர் போய் வழிபட்டுருங்க. விநாயகர் வழிபடாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. விநாயகர் முதல்ல வழிபட்டுட்டு அவருக்கு பெரிய விசேஷமாக பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு அருகம்புல் வச்சு கும்பிட்டாலே போதும். அவருக்கு பிடிச்சமானது நைவேத்தியம் பண்ணலாம். கொழுக்கட்டை, மோதகம், பழங்கள் எது வேணாலும் பண்ணலாம். எது வச்சாலுமே ஏற்றுப்பார். இது எதுவுமே பண்ணல கூட ஒரு தேங்காயை உடைச்சிடலாம். அதுதான் முக்கியம் அவருக்கு. விநாயகர் இதை பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ஆஞ்சநேயர்கிட்ட போயிட்டு நீங்கள்
எந்த உத்தியோகத்தை ட்ரை பண்ணிருக்கீங்களோ, இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வரணும், அப்படிப்பட்டவங்களும் பேப்பரில் எழுதி அங்கே கட்டணும். இது நிறைய நீங்கள் கோயிலில் பார்த்துருப்பீங்க, ஆஞ்சநேயர் கோயிலில் கட்டியிருப்பாங்க. ஸ்ரீராமஜெயம் எழுதி கட்டியிருப்பாங்க, நம்மளோட கோரிக்கையும் கட்டியிருப்பாங்க. இந்த கோரிக்கை கட்டிட்டு தொடர்ந்து ஸ்ரீராமஜெயம் வேத முடிஞ்சா எழுதி 108 தடவை எழுதி அதை வந்து பேப்பரில் அங்கே கட்டிட்டு வரலாம். ஆஞ்சநேயர் வழிபட்டு வரணும். ஏன்னா ஆஞ்சநேயர் முடியாத விஷயமே இல்லை. அவர் வந்து இந்த உத்தியோகத்துக்கு ரொம்ப காரணகர்த்தாவாக இருக்கார். ஏன்னா ராமர்கிட்ட அவர் ஒரு வேலையாளர்களாக இருந்தார். அவர் சொன்ன வேலையை விட்டு செஞ்சவர் தான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரையே வழிபட சொல்கிறேன்னா, கலியுக சிரஞ்சீவி, இப்போ நம்மகிட்ட வாழ்ந்துட்டு இருக்க தெய்வங்களில் 7 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் ஆஞ்சநேயர். இந்த கலியுகத்திலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற தெய்வம் ஆஞ்சநேயர். அப்போது உடனே கிடைக்கக்கூடிய சக்தி ஆஞ்சநேயர் கிடைக்கும். அப்போ அதை வழிபட்டு வரணும். நம்ம கோரிக்கையை சீட்டில் எழுதி கட்டணும். ஆஞ்சநேயருக்கு வழிபட்டு வரலாம். வியாழக்கிழமை சனிக்கிழமை வழிபட்டு வரலாம். துளசி மாலை சாத்தலாம், வெற்றிலை மாலை சாத்தலாம், வெண்ணெய் காப்பு கொடுக்கலாம், நெய் விளக்கு போடணும், இதெல்லாம் போட்டு வரணும். இதை முறைப்படி நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபட்டு வந்தீங்கன்னா குறைந்தது 11 தடவை சுற்றி வரணும். மேக்ஸிமம் 108 சுற்றலாம். 108 சுற்றலாம். இப்போலாம் முடியாத ஒரு விஷயம். அது 108 சுற்றினீங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் போன மாதிரி இருக்கணும். இப்போ உள்ள சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப நல்ல விஷயமா நடக்கும். 2 in 1 கிடைக்கும். இதுதான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி அப்போது அந்த ஆஞ்சநேயரை நீங்கள் சுற்றிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இன்னொன்று கேட்டுங்க. இந்த வியாழன் சனிக்கிழமை விட எல்லாம் வழிபட்டு வந்துட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பண்ணுறது தான் விசேஷம். அப்போ உத்தியோகம் உடனே கிடைக்கும், உத்தியோக உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் பண்ணணும். இந்த வியாழன் சனி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும். ஒரு 11 வியாழக்கிழமை 11 சனிக்கிழமை பண்ணி முடிங்க. முடித்ததுக்கப்புறம் அந்த ஞாயிற்றுக்கிழமை இது முடித்ததுக்கப்புறம் தான் வேலை கிடைக்குமா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆரம்பித்த உடனே உங்களுடைய அந்த ஆன்மீக முன்னேற்றம், உங்களுடைய நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா நம்பிக்கை, பொறுமை 2 தான் வேணும். இந்த 2 கேரக்டர் இருந்தாலே கண்டிப்பாக ஆன்மீகத்தில் சாதிச்சுக்கலாம், 100% சாதிக்கலாம். அப்போது நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் 1 வாரம் 2 வாரம் வரும்போதே உங்களுக்கு கிடச்சிடும். சில பேருக்கு 11 வாரம் முடிஞ்ச பேருக்கு கிடைக்கும். இது மாதிரிலாம் இருக்குது, நிறைய அனுபவிச்சிருக்காங்க. அப்போது ஆஞ்சநேயரை வழிபட்டோம். அப்போ அந்த உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சால்வ் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் பார்க்கும்போது எல்லாமே எந்த பொருள் வாங்கி வைக்கிறேன், ஒன்றும் விற்க மாட்டுது. அந்த பொருள் கொடுக்குற நல்லா சம்பாதிச்சுட்டு போகிறாரு, எனக்கு ஒன்றும் வியாபாரம் ஆகுது, அப்படியே பொருட்கள்லாம் தேங்கி நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போது வியாபாரத்திற்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி கடாச்சாரம் தான் அங்கே வைக்க வேலை. அப்போது சுத்தபத்தமாக இருக்கணும், வரிசையாக அடிக்க வைக்கணும். நீங்கள் உங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இடக்கூடமாக இருக்கும். இப்போ வாடிக்கையில் வருவாங்க, ஒரு பொருள் எடுப்பாங்க, எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் சூட்சமான விஷயம், நிறைய பார்த்துருக்கலாம். அப்போ சில கடையில் என்ன சொல்லுவாங்கனாக்கா, அவங்க விஷயம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்காதீங்க, நாங்களே எடுத்து கொடுக்குறோம். ஒரு பொருள் எடுத்துனா ஒரு பொருளில் உடஞ்சிரும், ஒரு பொருளில் கலைஞ்சிரும். இது மாதிரிலாம் அந்த மாதிரி கலைஞ்சி இருக்கக்கூடாது. அப்போது அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. அப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி பொருட்களை எடுத்து கொடுக்கலாம். தரமான பொருட்களான்னு பார்த்து வாங்கணும். எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து வாங்கணும். நீங்கள் தெரியாத எக்ஸ்பைரி டேட் கொடுத்துட்டிங்கன்னா கிளைண்ட் வாடிக்கை வாங்கி போய் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அடுத்து உங்கள் கடைக்கு வரமாட்டாங்க. அது மாதிரிலாம் எடுத்து கொடுக்கும்போது கொடுக்கணும். அவங்களே பார்த்து இது மாதிரி எக்ஸ்பைரி பொருள் இருக்குன்னா ஓகேங்க, சாரிங்க, இனிமேல் அது மாதிரி வைக்க மாட்டேன்னு சொல்லி அதை எடுத்து உடனே டிஸ்போஸ் பண்ணிடணும். இதெல்லாமே பண்ணணும், சின்ன விஷயம் இதெல்லாம் பண்ணிவிட்டு லக்ஷ்மி வழிபட்டு வரணும். மகாலட்சுமி படத்தை வச்சு வழிபட்டு வரலாம். அப்புறம் வந்து நல்லா மாங்கொத்து கட்டினாலே அது லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. அதுதான் எல்லா ஃபங்க்ஷன்லுமே மாங்கொத்து கட்டுவாங்க. இல்லைன்னா மாங்கொத்து சொருவி வைக்கலாம். நீங்கள் வியாபாரம் பண்ணுற ஸ்தலத்தில் மாங்கொத்து சொருவி வைக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மாங்கொத்து சொருவி வைக்கலாம். அதை மாலையாக கட்டலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். லக்ஷ்மி படத்தை வச்சு வழிபட்டு வரலாம். குபேரனை வச்சு வழிபடலாம். குபேரனை வந்து வடக்கு பார்த்து வைக்கணும், பெரும்பாலும் வடக்கு பார்த்து வைக்கணும். இல்லை உங்கள் திசை வந்து இப்போ நீங்கள் வாடிக்கையாளர் உங்கள் கடையை நோக்கி வராங்கன்னா அந்த அவங்க வாடிக்கையாளர் பார்த்த மாதிரி இருக்கணும் குபேரன் பண்ணணும். இது மாதிரி வச்சு வணங்கிட்டு வரணும். இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இதுவும் இல்லாமல் பெருமாள் அவருடைய படமும் கண்டிப்பாக வச்சுருக்கணும். பெருமாளுடைய கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்துக்கு அவருடைய முக்கியமான ஸ்தலமாக, அவருடைய முக்கியமான தெய்வமாக சொல்லப்பட்டிருக்கார். பெருமாள் லக்ஷ்மி கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அவர் பெருமாள்லேருந்தே அவர் மார்பிளில் லக்ஷ்மி கண்டிப்பாக இருப்பாங்க. தாயார் இருக்கலாம், லக்ஷ்மி இருக்கலாம், பெருமாள் இருக்கலாம். வசதி உள்ள அஷ்டலட்சுமி படம் கூட வாங்கி வச்சுக்கலாம். இல்லை வாங்கி வச்சுக்கிறது முக்கியம் இல்லை. அது வந்து தொடச்சி தூபதீபம் காமிச்சு நைவேத்தியம் பண்ணி எவ்வளோ செலவு பண்ணுறோம். நம்ம பொருளை எவ்வளோ விற்குது. நிறைய நம்ம கடைக்கு வந்துட்டு இரவு போகும்போது நிறைய பணத்தை வாரி எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது கண்டிப்பாக நம்ம செய்யணும். தெய்வத்தின் ஒரு பங்கு இருக்கணும். 10ல் ஒரு பங்கு தானம் பண்ணணும். இதுதான் உண்மையான விஷயம். இதை பண்ணிட்டு வரலாம். கடைக்கு வந்து இப்போலாம் வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கலாம், கனெக்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வியாபாரம் கண்டிப்பாக மேன்மையாகும். நிறைய இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க, சௌக்கியமாக இருப்பாங்க, சந்தோஷம் இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தா தொழில் நிறுவனம். அப்போ நிறுவனன்றது பெரிய விஷயம். நிறைய பேர் வச்சு வேலை வாங்குறது, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும், நிறைய ஊழியர்கள் இருப்பாங்க, தொழில்நுட்ப ஊழியர்கள் இருப்பாங்க, அலுவலக ஊழியர்கள் இருப்பாங்க,
அப்புறம் நிர்வாகத்தில் அட்மின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இருப்பாங்க. இவங்களாமே நல்லா இருந்தால் தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். அப்போ இதற்கு பெரும்பாலும் தொழிலுக்கேற்ற தெய்வமாக சொல்லப்படுவது கஜலக்ஷ்மி. 2 பக்கம் யானை இருக்கும், நடுவில் லக்ஷ்மி இருப்பாங்க. அவங்க தான் கஜலட்சுமி. தொழிலுக்குரிய தெய்வமாக சொல்லப்படுறாங்க. அந்த கஜலட்சுமி நீங்கள் ஒரு கோயில் போனீங்கன்னா பார்க்கலாம். எல்லா கோவில்லுமே மூலஸ்தானத்துக்கு மேலே 2 யானையும் நடுவில் உள்ள லக்ஷ்மி உருவமும் கண்டிப்பாக இருக்கும். அப்போது அந்த கோவிலும் வளர்ச்சி ஆகணும், அதுக்காக தான் அந்த கஜலட்சுமி உருவம் வச்சுருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போது கோவிலே வளர்ச்சி ஆகுதுன்னா நீங்கள் வளர்ச்சி ஆக மாட்டிங்களா? கண்டிப்பாக வளர்ச்சி ஆகுங்க. அப்போது அந்த கஜலட்சுமி படத்தை கண்டிப்பாக வைக்கணும். தொழில் நிறுவனத்தில் வைக்கணும். ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, 10 பேர் 50 பேர் 100 பேர் 1000 பேர் வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா கஜலட்சுமி படத்தை வச்சுக்கணும். இது இல்லாமல் படம் வைக்கிறது மட்டும் போதாது, எந்திரம் அதுதான் முக்கிய விஷயம். அந்த எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சுத்தபத்தமாக இருக்கணும். அதுக்குன்னு ஒரு ஆளை போடலாம். நிறைய பேட்டில் போட்டிருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் அவர் என்ன பண்ணுவார், பூஜை பண்ணுவார். இல்லை ஐயரை கூட்டணும் பண்ணுவாங்க. அர்ச்சகர், குருக்கள், ஐயர்லாம் வருவாங்க, அவங்க பண்ணுவாங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் அந்த ஊழியர்லேயே ஒருத்தர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவராக இருப்பார். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம். அவர் செய்வார். செஞ்சு அந்த வெள்ளிக்கிழமையில் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பார். தேங்காய் பழம் கொடுப்பாரு, ஸ்வீட்டு வச்சா ஸ்வீட் கொடுப்பாரு. இதெல்லாம் எல்லாத்துலையும் நடக்குது. அப்போ இது மாதிரிலாம் முறைப்படி செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் மேன்மேலும் பெருகும். நிறைய இடத்துல விஸ்தரிப்பு பண்ணுவீங்க, டெவலப்மெண்ட் ஆகும், பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க, ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போடுவீங்க. இது மாதிரிலாம் போடுவீங்க. அது மாதிரிலாம் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போடுறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. அப்போது தொழில் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். இப்போலாம் பார்த்துருப்பீங்க, நான் சாதாரணமாக இங்கே தமிழ்நாட்டில் டீ கடை வச்சுருந்தேன், சும்மா ஒரு வேலைக்கு போயிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு பார்த்தா அவங்களாம் பார்த்தா இப்போது பெரிய மில்லியனராக இருக்காங்க வெளிநாட்டில். அவங்களாம் பேட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் உண்மையான விஷயம். அப்போது உழைத்து முன்னுக்கு வந்தவர்கள். அப்போது இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் மேன்மை கண்டிப்பாக உங்களுக்கு வரும்னு சொல்லி இந்த 3 வகையும் சொல்லியிருக்கேன். உத்தியோகம், வியாபாரம், தொழில். இதெல்லாமே நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி வளர்ச்சி அடையணும், எந்த தெய்வத்தை வழிபட்டு வரணும், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு, அது இல்லாமல் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த வேலை செய்கிறவங்கள கவனிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அவங்களுடைய நல்லது கெட்டதை பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா துணை நிற்கணும். அவங்களுக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா அதை சரி பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் செய்யணும். அப்போ தான் அது அவங்க இன்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு இருந்து செய்வாங்க. இல்லைன்னா வேண்ட வெறுப்பாக செய்வாங்க. உங்களுடைய உற்பத்தி பாதிக்கும், எல்லாமே நின்று போயிடும். ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல ஸ்ட்ரைக் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூனியன் ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் நல்லபடியாக கரெக்டாக பார்த்துக்கணும் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது மூலிமா நீங்கள் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.